நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. ஹலோ. ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்துட்டு நான் ஏதோ குறும்பு செஞ்சேன்னு நினைக்கிறேன். நான்லாம் ஒரு குறும்பு செய்யலைங்க. நம்ம மகாவிஷ்ணு பண்ண குறும்பு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் பேசின சில பேச்சுக்கள் அது வந்து இன்றைக்கி பயங்கர வைரலாகி இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு. என்ன சிறு குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அசத்த போவது யார் ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டாண்டப் காமெடினா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் செய்த குறும்பு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இதுவும் செட் ஆகலை அதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு விவேக் படத்தில் பார்த்துருப்போம். இந்த சாமியாரா போகிறது, ஸ்பிரிச்சுவலிசம் நோக்கி போகிறது, அந்த விவேக் காமெடி ஒன்று வரும். அந்த மாதிரி இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு சேர்ந்து கொஞ்சம் ரிலீஜன், ஹிந்துயிசம், அந்த மாதிரி சனாதன தர்மம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு பிஸ்னஸாக அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு. அது வந்து எம்என்சி மாதிரி பயங்கரமாக வேறு கண்ட்ரீஸ்லாம் அதனோட இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார். ஸோ அவர் ஆள் வந்து பெரிய ஆள் ஆயிட்டார். அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில். எனக்கு இன்னும் அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த ஊரில் அழகாக ஈஸியாக பிழைக்கணுன்னா சாமியாரை போகிறது அப்படின்னு விவேக் அந்த காமெடி இருக்கும். பாவாடை சாமியார் காமெடி இல்லைங்களா? அது மாதிரி 2021 தான் ஆரம்பிச்சிருக்காரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி 2024 எங்கேயோ போயிட்டார் மனுஷன் 3 வருஷத்தில். ஸோ செம்ம அந்த மாதிரி ஆயிடலாம் போல் இருக்குது. பண்ணியாக சொல்லணும்னா அப்படி கூட தோணுது. ரைட், ஃபைன். ஸோ அந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் சம்பாரிச்சிட்ருக்காரு. அப்படி சம்பாதிக்கிற இந்த நேரத்தில் சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்து அவரை வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த ஸ்கூலில் போய் பேசும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாவம் புண்ணியம், நம்ம அசிங்கமாக பிறக்கிறோம், அழகாக பிறக்கலைன்னா அதுக்கு வந்து போன ஜென்மத்து பாவம், நம்ம ஊனமாக பிறக்கிறோன்னா அதுவும் போன ஜென்மத்து பாவங்கள், இல்லை நம்ம இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலைன்னா அது எல்லாமே போன ஜென்மத்து பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்லி கூப்பிட்ருக்காங்க. போய் பேசியிருக்காரு. அங்கே என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம அழகாக இல்லை, அசிங்கமாக பிறந்துட்டோம், இல்லை வந்து ஊனமாக பிறந்துட்டோம், இல்லை நம்மளால் ஜெயிக்கவே முடியல, நிறைய பிரச்சனைகள் நமக்கு கஷ்டங்கள் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம வந்து போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்போ அதுதான் ரொம்ப அபத்தமாக அமைஞ்சிருச்சு. அது பயங்கர வைரலும் ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை, அவருடைய பேசினால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஜீன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், இந்த ஜீன்ஸை வச்சு டிசைனர் பேபிஸே இன்றைக்கி உருவாக்கலாம். அவங்களுக்கு என்ன கேரக்டர், என்ன கலர், என்ன குவாலிட்டியில் ஒரு குழந்தை வேணுமோ நீங்கள் அப்படி உருவாக்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் இதில் நம்ம போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு அபத்தமாக ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு பேச்சு அப்படிங்கிறத டெஃபினட்டாக நாட் அக்செப்டபுள். ஃபஸ்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 51A it shall be the duty of every citizen to promote scientific temper, humanism and the spirit of inquiry and reform அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இவர் பேசின இந்த ஒரு விஷயங்கிறது அந்த சயின்டிஃபிக் டெம்பரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை. அது சயின்டிஃபிக் டெம்பருக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இந்த சயின்ஸ் அப்படிங்கிறதே வந்து பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் அப்சர்வேஷன், பேஸ்ட் ஆன் ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவர் பேசினது சுத்த முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. ஸோ அது வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது இன்னும் யாரும் எடுக்கலை, பட் நான் தான் ஃபஸ்ட் எடுத்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 28 செக்குலர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் வருது. அதில் ஆர்டிகல் 28 என்னன்னா, கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிலீஜன் பேஸ்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இவர் பேசினது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இது டெஃபினட்டாக வந்து யாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ரிலீஜன் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவரோட வெப்சைட்லாம் பார்த்தேன், அவர் கொஞ்சம் இந்த ஹிந்துயிசம், சனாதன தர்மம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஸோ அதை ரிலீஜன் மிக்ஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தோன்னா அது ஆர்டிகல் 28 வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? தென் நம்ம சோஷியாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ரிலீஜன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ இவர் கொடுத்துருக்க கண்டென்ட்டுங்கிறது வெயிட்டான கண்டென்ட்டு. நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஏயில் சயின்ஸ் ரிலீஜன் இந்த மாதிரியான எஸ்ஏ வந்தால் இந்த கரண்ட் அஃபேரை நம்ம ஒரு
லீட் இதுவாகவே கோட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஃபேக்ட் ஜென்ரலாக எஸ்ஏ ரைட்டிங்க்கு இப்போ சொல்லுவேன், நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு கோட்டெல்லாம் தேடுறத விட கரண்ட் அஃபேரில் இருக்கிற நியூஸ் எடுத்து அந்த நியூஸ் ஹெட்லைனை க்ரியேட்டிவாக கொடுத்தாலே அது நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி டாபிக் வந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம ஒரு நியூஸாகவே ஹெட்லைனாக ஜென்ரேட் பண்ணி எஸ்ஏல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி ஒரு நியூஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் அப்படி தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். ஒரு விஷயத்தை ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக கான்ஸ்டிடியூஷனலாக இல்லை சொசைட்டியாக இல்லை சயின்டிஃபிக்காக எப்படி பார்க்கணுன்றதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவிலையுமே நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம்னா, இந்த விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. டெஃபினட்டாக இதில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பேசினது தப்பு தான். ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னல் பிராண்ட் ஃபேர் அண்ட் லவ்லி 2020 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபேருங்கிற வேர்டை தூக்கியிருக்காங்க. ஏன்னா உலகத்துலேயும் நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலையுமே அந்த விமன் அசோசியேஷன்லாம் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி நீங்கள் ஃபேருன்னு ஒரு வேர்டு போட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க? அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனை ஏறின பிறகு அவங்களே அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, ஃபேர் எடுத்துகிட்டு க்ளோ அண்ட் லவ்லின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கொஷின் ஆஃப் ஃபேர்னஸ் அழகு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு ஹம்பக்கான ஒரு விஷயம். ஏன்னா அழகுன்றது அவங்க பார்வையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு அழகாக இருக்குவாங்க, வேலையாக இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு அழகாகவே தெரிய மாட்டாங்க. அது அவங்க பார்வையை பொறுத்தது. சரிங்களா? ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அவர் இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையை ப்ரமோட் பண்ணுற மாதிரி பேசினது அப்படிங்கிறது டெஃபினட்டாக நாட் அக்செப்டபுள் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் இட். ஓகே ஃபைன். விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இதை பார்த்தாடா கல்லுங்கிற இது குலதெய்வமாடா? அட அறிவு கிட்டவனை நல்லா பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுருக்கடா. எவனோ சீசனுக்கு வந்தவன் துண்டை கட்டிட்டு போயிருக்கான்டா. அவன் ஆய் போயிட்டு வர்றதுக்குள்ள குலதெய்வம் சொல்றீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்க? வெட்டில அடிக்கிறா. ஐயோ ஆனா ஊனா உடனே ஆயுதத்தை தூக்குறீங்களாடா. இதாண்டா உங்க குலதெய்வம், நல்லா கும்பிட்டுட்டாங்கடா. இது மட்டும் இல்லடா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸ்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்க குலதெய்வத்தை தாண்டா வச்சிருக்குது கவர்மெண்ட். நல்லா கும்பிட்டுக்காங்க. ஒரு லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன். சாமி எங்களை மன்னிச்சிரியா, தப்பு நடந்து போச்சியா. மறுபடியும் சரி விடு, நான் கறி கஞ்சி குடிச்சு போட்டு விடு. கரியும் கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உங்ககிட்ட வரலடா. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு.